வணக்கம் அனைவருக்கும். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி புதிய வாரம் ஒன்றின் ஆரம்ப நாள் திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நேற்றைய செய்திகளோடு இந்த ஏஆர்பி ரோஷன் நியூஸ் செய்திகள் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இலங்கை பற்றிய பல முக்கியமான செய்திகளும், எங்களது மனதை கனக்க வைத்த கரூர் சம்பவம் பற்றிய இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற சில செய்திகளையும் இந்த நாளில் இந்த செய்தி அலசலில் கொண்டு வரலாம் என்று யோசிக்கிறேன். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை ஜப்பானில் வசிக்கின்ற இலங்கையர்களை சந்தித்த வேளையில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க வழங்கியிருக்கிறார். அரசாங்கத்தின் மூலமாக இது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசாங்கம் அறிமுகப்படுத்த போகின்ற அடுத்த வருடத்துக்கான புதிய வரவு செலவு திட்டத்திலே, புதிய பாதீட்டிலே புதிய வரிகள் எதுவும் உள்ளடக்கப்படாது என்று ஜனாதிபதி உறுதி வழங்கியிருக்கிறார். இது நிச்சயமாக மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்திதான். இதேவேளை ஆளுந்தரப்பு சார்பாக அவர்களது அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்திய சொத்துக்கள், பொறுப்புகள் போன்ற விவரங்கள் குறித்து தாங்கள் மிக தெளிவான நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஆளுந்தரப்பு சார்பாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே அரசாங்க சொத்துக்களை கையகப்படுத்தியோர், தங்களுடைய சொத்துக்களை தவறான முறையில் ஈட்டிக்கொண்டோர், அதுபோல சொத்துக்களை ஈட்டியவர்கள் இன்னும் சரியான முறையில் அந்த சொத்துக்கள் எவ்வாறு சேர்க்கப்பட்டன என்பதற்கான விவரங்களை தெரிவிக்காதோர் ஆகியோர் நிச்சயமாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கண்காணிக்கப்படுவார்கள். அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது ஏற்கனவே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சொல்லப்பட்ட ஒரு விடயம். நேற்று இலங்கை அரசியலில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு சந்திப்பு, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேரடியாக அவரது கால்டன் இல்லம் தேடி ஹம்பாந்தோட்டையில் சென்று சந்தித்திருக்கிறார். அரசியல் வைரிகளாக முன்பு நேருக்கு நேராக மோதிக்கொண்ட இரண்டு பேர் அதற்கு பிறகு சேர்ந்து ஆட்சி அமைத்திருந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இப்போது பிரிந்தவர் கூடினால் கேட்கவும் வேண்டுமோ என்று அந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. மன்னாரில் இடம்பெற்ற போலீஸ் அராஜகம், போலீசாரினால் மன்னார் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாக்கப்பட்டிருந்தார்கள் என்ற விவரம் எங்களுக்கு நேற்று முன்தினம் வெளியாகி இருந்தது. அந்த சம்பவம் குறித்து இப்போது விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்ற மக்கள் வலியுறுத்தி இருப்பதோடு, போலீசாரினால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு எதிராகவும் அரசாங்கம் போலீசாரை தங்கள் மீது ஏவி இருக்கிறது என்று குறிப்பிட்டும் பொது முடக்கம் ஒன்றுக்கு இந்த நாளில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இன்று திங்கட்கிழமை மன்னாரில் இந்த நாள் முழுவதும் இடம்பெற உள்ள இந்த பொது முடக்கம் குறித்த விடயத்தை உங்களுக்கு விரிவாக கொண்டு வருகிறேன். இதேவேளை ஆளும் தரப்பு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இது குறித்து தெரிவித்துள்ள கருத்துக்கள் நிச்சயமாக சர்ச்சைக்குரியவையாக இங்கே பார்க்கப்படுகின்றன. மன்னார் மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த மன்னார் காற்றாலை விடயம் தொடர்பாக ஒரு சில விவரங்களை ஆரம்பத்திலே சுருக்கமாக சொல்லிவிட்டு போக வேண்டும். இது குறித்து என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு வந்து எதுவும் கிடையாது. மன்னார் பொதுமக்கள் தான் அங்கே வாழ்கின்றவர்கள், அவர்களது நிலைப்பாடு தான் மிக முக்கியமாக இங்கே கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இதற்கு நான் ஆதரவா எதிர்ப்பா என்பதை தாண்டி அந்த மன்னார் பொதுமக்கள் தாக்கப்பட்ட விடயத்துக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தேன். இதுபோல மன்னார் பொதுமக்கள் தாக்கப்பட்ட அந்த விடயத்தின் முழுமையான தகவலை அங்கே இருந்து கிடைத்த காணொலிகளோடு உங்களுக்கு விரிவாக தந்திருந்தேன். இது பற்றி எந்த ஒரு மறுப்பும் எந்த தரப்பிடம் இருந்து வரவில்லை. இந்த காற்றாலை திட்டம் மன்னாரில் முன்னெடுக்கப்படுவது சரியா தவறா என்பது குறித்து பொதுமக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை உண்மையில் வெளிப்படுத்த முடியாது. இஐஏ என்று சொல்லப்படுகிற என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல் தாக்கத்துக்கான மதிப்பீடு குறித்த அறிக்கை முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு அதை பகிரங்கப்படுத்தப்பட்டால் தான் அதில் உள்ள நன்மை தீமைகள் எங்களுக்கு தெரியும். மற்றும்படி தங்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடிய உரிமைகளை அந்த மன்னார் மக்கள் கொண்டிருக்கின்றார்கள். தனியே இலங்கையின் பொருளாதாரம், மின்சாரம் இலங்கைக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களது வாழிடங்களை இல்லாத அடிக்கக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரிய வேண்டிய விடயம். ஆனால் இதிலே அரசியல் பின்னணி இருக்கிறது, சமய பின்னணி இருக்கிறது. பின்னால் இருந்து தூண்டி விடுகின்றார்கள், வெளிநாட்டிலிருந்து பணம் கொடுத்து இவர்கள் தூண்டிவிடப்படுகின்றார்கள், அரசாங்கத்துக்கு எதிராக இவர்களை சில கைக்கூறிகள் தூண்டி விடுகின்றார்கள் என்று சொல்கின்ற விடயங்கள் நிச்சயமாக என்னை அல்ல, செய்திகளை கொண்டு வருகின்ற எங்களை அல்ல, மாறாக அந்த போராடுகின்ற மக்களை பாதிக்கக்கூடிய, அவர்கள் மீது பழி சுமத்தக்கூடிய விடயங்கள் என்பதன் காரணமாக அவர்கள் இது குறித்து தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தலாம். இந்தியாவின் தமிழகத்தின் கரூரில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அசம்பாவித சம்பவம், அந்த அனர்த்தத்தின் காரணமாக 40 பேர் உயிரிழந்திருப்பது, இன்னும் நூற்றுக்கணக்கானோர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவது குறித்து உண்மையில் பிண அரசியல் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் காரி உமிடக்கூடிய மாதிரி சில சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிகழ்வு, இந்த அனர்த்தம் இடம்பெற்றது தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லப்படுகிற நடிகர் விஜய், முன்பு நடிகராக இருந்து இப்பொழுது அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கின்ற விஜய் அவர்களது பிரசார கூட்டத்திலே, பரப்புரை கூட்டத்திலே இடம்பெற்ற சம்பவம். இது குறித்து அவர் சரியான முறையான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று விமர்சிக்கின்ற ஒரு பக்கம், ஆளும் தரப்பு திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டே இந்த கூட்டத்தை குழப்புவதற்கான பல்வேறு விடயங்களை மேற்கொண்டிருந்தது, சரியான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, பின்னால் சதி திட்டம் இருக்கிறது, வேண்டுமென்றே இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் விஜய் மீதும் பழி போடப்படுகிறது என்று சொல்கின்ற குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்க, இந்த இடத்திலே சாவை வைத்துக் கொண்டு, மக்களது இறப்புகளை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதானது நிச்சயமாக வெறுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம், அது யாராக இருந்தார். அதே போல இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இப்படியான சம்பவம் ஒன்று மீண்டும் இடம்பெறக்கூடாது என்பது கட்டாயமாக இங்கே வலியுறுத்தப்பட வேண்டிய விடயம். அதுக்கெல்லாம் முதல் அங்கே உயிரிழந்த அந்த ஜீவன்களுக்கு என்னுடைய
மனமார்ந்த இரங்கல்களை, ஆழ்ந்த அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக பாதிக்கப்பட்டுகின்ற அந்த உறவுகளுக்கு என்னதான் நீங்க இழப்பீடு தொகையை வழங்கினாலும் போன உயிர்கள் மறுபடி வராது. அவற்றினால் ஏற்படுத்தப்பட்ட வெற்றிடங்களை யாராலும் நிரப்ப முடியாது. எனவே இப்படியான அனர்த்தம் ஒன்றுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது என்பதை தாண்டி அதிலே குழந்தைகளையும் ஈடுபடுத்தி அந்த குழந்தைகளையும் கொண்டு சென்று அவர்களை பறிகொடுத்த அந்த பெற்றோர்கள் கட்டாயமாக எங்களால் திட்டி தீர்க்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள்தான் முழு பழிக்கும் உள்ளாகப்பட வேண்டியவர்கள் என்பதை நாங்கள் இங்கே தெளிவாக சொல்ல வேண்டும். இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைகின்றது. அந்த பிஞ்சுகள் வாக்குகளும் இல்லாதவர்கள், அவர்களை இந்த அரசியல் கூட்டத்துக்கு இழுத்துச் சென்றது யாருடைய தவறு? இதைத்தான் இப்போது பல பேர் சமூக வலைத்தளங்களில் இரண்டு பக்கமும் சாராமல் பொதுவாக திட்டி தீர்க்கின்ற விடயமாக அமைந்திருக்கிறது. எனவே இவை பற்றிய இதுவரைக்கு கிடைத்திருக்கின்ற முழுமையான தகவல்கள், அதுபோல இரண்டு தரப்புகள் இருந்து வருகின்ற விடயங்கள், போலீசாரால் சொல்லப்பட்ட விடயங்கள் ஆகியவற்றை இந்த செய்திகளில் பதிவிடுகிறேன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முதல் ஒரு விளம்பரம் இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யத்தில் கௌரி டூர்ஸ் மூலமாக இப்போது நடத்தப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பயண திட்டம் ஒன்று. இதிலே தனி ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ளவர்கள், ஐரோப்பிய நாடுகளில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் ஏனைய நாடுகளில் உள்ளவர்களும் பயணிக்கலாம். பிரான்சுக்கான இந்த சுற்றுப்பயணத்தை ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து மேற்கொள்ள போகின்றார்கள். வருகின்ற மாதம் இடம்பெற போகின்ற விசேட விடுமுறை காலத்தின் போது இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். லூர்ட்ஸ் மாதா தேவாலயத்தில் உங்களுடைய நேர்த்தி கடன் இருந்தார். இதுவரை லூர்ட்ஸ் மாதா தேவாலயத்துக்கு விஜயம் செய்ததில்லை, பிரான்சின் பாரிஸ் பார்த்ததில்லை, இல்லாவிட்டால் மீண்டும் ஒரு தடவை பார்க்க வேண்டும், இப்படியான விருப்பத்துக்குரியவராக நீங்கள் இருந்தால் கட்டாயமாக இந்த விளம்பரம் உங்களுக்கானது. கௌரி டூர்ஸ் வழங்கும் அற்புதமான வாய்ப்பு. சுற்றுலாத்துறையில் ஐக்கிய ராஜ்யத்தில் 18 ஆண்டுகால அனுபவம் வாய்ந்த கௌரி டூர்ஸ் உங்களுக்கு வழங்கும் இந்த மாதத்துக்கான சிறப்பு சலுகை. இங்கிலாந்தில் அடுத்த மாதம் ஹாஃப் டேர்ம் ஹாலிடேஸை முன்னிட்டு அக்டோபர் 25 முதல் 28 வரை 4 நாட்கள் லூர்ட்ஸ் மாதா தேவாலயம், டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர், ரிவர் க்ரூஸ், பாரிஸ் நகரத்தை சுற்றி பார்க்கும் அற்புதமான வாய்ப்பு. இவை எல்லாவற்றையும் கண்டுகளித்திட உங்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம் கௌரி டூர்ஸிடமிருந்து. உணவு தங்குமிட வசதியோடு இந்த உல்லாச பயண வாய்ப்பு. 4 ஸ்டார் ஹோட்டலில் தங்குமிடம், நீங்கள் தங்கு நாட்களில் 2 நேர உணவு வழங்கப்படும். இது எல்லாவற்றையும் உள்ளடக்கி விசேட விலைக்கடிவோடு 435 பவுண்ட்ஸ் மாத்திரமே. உங்களில் பலர் லூர்ட்ஸ் மாதா தேவாலயத்தில் நேர்த்தி கடன் வைத்திருக்கலாம். எனவே அவற்றையெல்லாம் நிறைவு செய்து கொள்ள மிகச் சிறப்பான வாய்ப்பு இது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவற்றோடு கௌரி டூர்ஸ் வழங்கும் இன்னும் பல சேவைகள். ஏர்போர்ட் பிக்அப் டிராப் ஆஃப் சர்வீஸ், 8 முதல் 83 வரையான சீட் கொண்ட மினி பஸ், கோச் மற்றும் சாரதியோடு பெற்றுக் கொள்ளலாம். பிற நாடுகளில் இருந்து UK மற்றும் ஐரோப்பா சுற்றி பார்க்க விரும்புவோருக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு கௌரி டூர்ஸ் அழையுங்கள் 0208830861 020883088611. இணையதளம் gauritours.com. மேலதிக விவரங்கள் மற்றும் தொடர்புகளுக்கு திரையில் உள்ள விவரங்களை அவதானியுங்கள். ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்ற இலங்கை ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க நேற்று முன்தினம் ஜப்பானிலே ஒசாகா எக்ஸ்போ நிகழ்விலே கலந்து கொண்டு அங்கே உரையாற்றியிருந்தார். அந்த உரையிலே அவர் குறிப்பிட்ட பல்வேறு ஜப்பானுடனான வர்த்தக தொடர்பு விடயங்கள், அதுபோல இலங்கை அபிவிருத்தி அடைந்து வருகின்ற முன்னேற்றங்கள், எதிர்கால இலங்கைக்கான திட்டங்கள் பற்றி ஏற்கனவே பல செய்திகள் வெளியாகி இருந்தன. நேற்றைய நாளில் அவர் ஜப்பானில் வசிக்கின்ற இலங்கை சமூகத்தினரை சந்தித்திருந்தார். அங்கே உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்ட சில முக்கியமான விடயங்கள், இலங்கையில் வரப்போகின்ற பொருளாதார மாற்றங்கள், அதுபோல இப்போது இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் பற்றி அமைந்திருந்தன. ஜப்பானில் உள்ள உறவுகளுக்கும் இலங்கைக்கும் இப்போதும் இருக்கின்ற இடையில் இருக்கின்ற தொடர்பு குறித்து பல்வேறு விடயங்களை அவர் பகிர்ந்திருந்தார் தன்னுடைய உரையிலே. தொடர்ந்தும் பொருளாதார மற்றும் சந்தையிலே தேசிய எல்லைகள் இல்லாத இந்த உலகத்தில் எந்த நாடும் தனியாக முன்னேற முடியாது என்றும், சிறந்த ராஜதந்திர உறவுகள் தான் ஒரு நாட்டை கட்டியெழுப்பக்கூடியது என்றும், அதுபோல எந்த இன மோதல்களும் தலை தூக்காத ஆண்டாக கடந்த வருடம் வரலாற்றில் இணைவதாக தன்னுடைய பெருமையை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். தன்னுடைய ஆட்சி காலத்தில் இப்படியான நிகழ்வுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லியிருந்தார். இலங்கையிலோ அல்லது நாட்டுக்கு வெளியேயோ வசிக்கின்ற எந்த ஒரு இலங்கையரும் தனிப்பட்ட சலுகைகள் அல்லது நலன்களை எதிர்பார்த்து இந்த அரசாங்கத்தை, இப்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அவர்கள் அனைவரும் எதிர்பார்த்த மாற்றத்துக்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். நாட்டின் வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை கட்டியெடுப்புதல், அதுபோல பொருளாதார ஸ்திரத்தன்மையை நிறுவுதல், சட்டத்தின் ஆட்சியை நிறுவுதல், ஊழல் மற்றும் மோசடி இல்லாத ஆட்சியை நிறுவுதல், அதுபோல அரச இயந்திரத்தை செயற்திறன் உள்ளதாக்குதல் போன்ற பல்வேறு விடயங்கள் தங்களுக்கு முன்னால் உள்ள பொறுப்பு என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். அத்தோடு சேர்த்து இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயத்தை கொண்டு வந்திருந்தார். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம், அதாவது புதிய பாதீடு, இதிலே புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படாது என்று சொல்லி அவர் உறுதி வழங்கியிருக்கிறார். இது நிச்சயமாக எங்கள் அத்தனை பேருக்கும் ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தி. இந்த வரவு செலவு திட்ட ஆவணம் இப்பொழுது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அதிலே புதிய வரிகள் இதனையும் அறிமுகம் செய்யாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
வரிச்சுமையானது மக்களுக்கு இப்பொழுது பெரும் சுமையை கொடுப்பதாக சிலர் குறிப்பிடுவதாகவும், இவ்வாறு ஏன் வரிச்சுமை அதிகரித்துள்ளது என்பது குறித்து சரியான முறையில் தாங்கள் கண்டறிய வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் சொல்கிறார். எனவே வெளியே பொருளாதாரத்தினை விஸ்தரிப்பதன் மூலமாக வரிகளை குறைக்க முடியும் என்பதுதான் அவர் சொன்ன விடயம். அதே போல நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளும் 18% வரியை செலுத்துவது நியாயமற்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது எனக்கு ஒரு ஆச்சரியம் தந்த ஒரு விடயமாக அமைந்திருந்தது. காரணம் என்னோடு சொன்னால், மக்கள் அனைவருக்கும் அவர்களது உழைப்புக்கேற்ற வரி செலுத்தப்படுகிறது. எனவே அனைவரும் தங்களது உழைப்புக்கேற்ற அந்த 18% இல்லாவிட்டால் குறிப்பிட்ட வீதத்தை, குறிப்பிட்ட தொகையை செலுத்துகிறார்கள். அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி இதை ஏன் குறிப்பிட்டார் என்று சொல்லுகின்ற அவரது விளக்க உரையை அவதானித்தால், பொருளாதாரம் விஸ்தரிக்கப்படாத நிலையில் வேறு வரிகளிலிருந்து இந்த வரிகளை அதிகரிக்க வேண்டி நேர்ந்துள்ளது. எனவே இந்த பொருளாதார சுமையை, அதாவது மக்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள சுமையை குறைப்பதாக இருந்தால், வரி சுமையை குறைப்பதாக இருந்தால், கடந்த கால அரசாங்கங்களின் வரவு செலவு திட்டங்களில் புதிதாக வரிகள் அறிமுகம் செய்யும் நடவடிக்கைகள் காணப்பட்டது. இது தவறானது. இப்போது தாங்கள் பொருளாதார விஸ்தரிப்பின் மூலமாக இந்த வரிகளை குறைக்கலாம் என்பதுதான் அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. எனவே தொடர்ந்து வரும் நாட்களில் இது பற்றிய அறிவித்தல்களை நாங்கள் வரவு செலவு திட்டம் மூலமாக பார்க்கலாம் என்பது மட்டும் உண்மை. இதேவேளை நேற்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாதேச இந்த அண்மை காலத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்தின் முக்கியமான உறுப்பினர்கள் மூலமாக வெளியிடப்பட்ட சொத்துக்கள், பொறுப்புகள் பற்றி அண்மை காலத்தில் எழுப்பப்பட்ட சந்தேகங்கள், அதுபோல குற்றச்சாட்டுகள் போன்ற விடயங்கள் பற்றி பதிலளித்திருந்தார். குறிப்பாக சில அமைச்சர்கள் சேர்த்த சொத்துக்களின் தொகை அதிகரித்திருக்கிறது, சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது. அவர்கள் அந்த சொத்துக்கள் எவ்வாறு தங்களால் ஈட்டிக் கொள்ளப்பட்டன என்பதற்கான சரியான விளக்கங்களை வழங்கவில்லை என்று பகிரங்கமாக குற்றம் சுமத்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது தங்களுடைய ஒவ்வொரு சொத்துக்களுக்கும் தம்மால் பொறுப்பு கூற முடியும் என்றும், இது பற்றிய விளக்கமும் தெளிவும் தங்களிடம் இருப்பதாகவும், எதிர்க்கட்சிகளின் கூச்சல்களால் தாங்கள் கலவரம் அடையவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களின் சொத்து விவரங்களை எதிர்க்கட்சிகளால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டவை அல்ல, மாறாக தாங்களே அவற்றை முன்வந்து சமர்ப்பித்திருக்கிறோம். எனவே தங்களுடைய ஒவ்வொரு சொத்துக்களுக்கும் தம்மால் பொறுப்பு கூற முடியும், அது நியாயமான முறையில் ஈட்டப்பட்டவை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டு, இதன் காரணமாக எதிர்க்கட்சிகள் எழுப்புகின்ற கூச்சல்களுக்கு தாங்கள் கலவரம் அடைய போவதில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இது ஒரு பொதுக்கூட்டத்திலே அவர் உரையாற்றும் போது சொன்ன ஒரு விடயம். தங்களுடைய சொத்து விவரங்கள் மிக தெளிவாக இங்கே கொண்டு வரப்பட்டுகின்றன. அதை தொடர்பாக யாருக்காவது சந்தேகம் இருந்தால், அது குறித்து முறைப்பாடு அளித்தால் அதற்கு பதிலளிப்பதற்கு தாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். சட்டவிரோதமாக சொத்துக்களை சேகரித்துள்ளவர்களுக்கு இது சவாலாகி இருக்கிறது என்ற காரணத்தால் தான் எதிர்க்கட்சிகள் தங்களது சொத்துக்கள் தொடர்பாக இப்பொழுது கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் தாங்கள் நீதியின் பாதையில் இவ்வாறு செல்கிறோம். அதுபோல பிரதேச சபையிலிருந்து அங்கத்துவம் வைக்கும் நாளிலிருந்து தங்கள் சொத்து விவரங்களை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இது தங்களுக்கு புதிதல்ல என்பதுதான் அவர் சொல்கிற விளக்கம். எனவே இது பற்றி பொதுமக்களது கேள்விகளுக்குமான பதில் இங்கே வந்திருக்கிறது. யாருக்காவது இது குறித்து சந்தேகம், ஆட்சேபனை இருந்தால் இது பற்றிய அறிந்து கொள்கின்ற முழுமையான உரிமை உங்களுக்கும் இருக்கிறது, அவர்களுக்கும் இருக்கிறது என்பதால் நானும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடை. இப்ப இருக்கும்போது கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன. இந்த ஐஸ் உற்பத்திகள், அதுபோல போதைப் பொருள் கடத்தல்கள், சொத்துக்களை முறைகேடாக சேர்த்தது, பாதாள உலக குழுக்களோடு இருந்த தொடர்புகள், இவை பற்றிய விடயங்களும் கைதுகளும் எதிர்காலத்தில், அதாவது இந்த வாரத்தில், இப்போது இந்த வாரத்தில் மட்டுமல்ல தொடர்ந்து வரும் நாட்களில் தொடரும் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட விடயம் ஒன்றாக இருக்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தெஹிவடை கல்கிசை மாநகர சபை உறுப்பினராக இப்போது இருப்பவர் முன்பு மேல் மாகாண சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றார். அமல் சில்வா பிரபல கார் வர்த்தகர் என்று அந்த பிரதேசத்தில் குறிப்பிடப்படுகின்ற ஒருவர். இவர்தான் பலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவு போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். போலீசார் உடனடியாக இவரை கைது செய்து விசாரணைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 60 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 SUV வாகனங்களை சட்டவிரோதமாக இவர் முறைகேடான முறையில் பதிவு செய்து வைத்திருந்தார் என்பதுதான் இவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு. சட்டவிரோதமான முறையில் பெறுமதி குறைக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட இந்த SUV வாகனங்கள் போலியான இலக்கங்களால் பதிவு செய்யப்பட்டு, குறிப்பாக வாகன போக்குவரத்து திணைக்களம் மூலமாக பெறப்பட்ட போலி இலக்கங்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டு இவை பயன்படுத்தப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 3 SUV-களில் லேண்ட் ரோவர்கள் மற்றும் மிட்சுபிஷி ஆகிய மாடல்கள் அடங்குவதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஆரம்பகட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற அதே வேளையில் தொடர்ந்து விசாரணைகள் மூலமாக பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் என்று நம்புவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கைதுகள் பற்றிய விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க, நாமல் ராஜபக்ச மீண்டும் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தார். இந்த ஊழல் தடுப்பு விடயங்கள் குறித்தும் இன்னும் பல்வேறு விடயங்கள் குறித்தும் அரசாங்கம் பற்றி தன்னுடைய விமர்சனங்களை அவர் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். நாமல் ராஜபக்சவின் தந்தையார் மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேற, அதாவது முன்பு ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட தன்னுடைய உத்தியோகபூர்வமான முன்னைய இல்லத்தை விட்டு வெளியேறி இப்பொழுது தன்னுடைய சொந்த இல்லம் ஹம்பாந்தோட்டையில் உள்ள காட்டன் ஹவுஸ் இல்லத்துக்கு சென்று விட்டார். அங்கே சென்ற பிறகு அவரை பல்வேறு பெருமூர்கள் சென்று சந்தித்துக் கொண்டு வருகின்றார்கள். அண்மையில் இந்திய தூதுவர் சந்தித்திருந்தார். நேற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருக்கிறார். இது ஒரு நலம் விசாரிக்கும் தனிப்பட்ட சந்திப்பு என்று 2 பக்க தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது.
Even day before, today morning we decided to go to Pratalaya. Today we are going to Friday is too much of Saturday too much of you went to Safari sir? கதிர்காமத்திலிருந்து கொழும்பு நோக்கி செல்கின்ற வேளையில் கதிர்காமத்துக்கு விஜயம் செய்திருந்தார் ரணில் விக்ரமசிங்க. இதையடுத்து மஹிந்த ராஜபக்சவின் ஹம்பாந்தோட்டை இல்லத்துக்கும் அவர் விஜயம் செய்திருந்தார். இதுபோல தன்னை தடுப்பு காவலில் வைத்திருந்த நேரத்தில், கைது செய்து விளக்கமறையில் இருந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வழங்கிய ஆதரவுக்கு தன்னுடைய நன்றிகளையும் அவர் வெளிப்படுத்த தவறவில்லை. இதேவேளை நேற்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் ஆகியோரும் நலம் விசாரிக்க மஹிந்த ராஜபக்சவின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். மன்னாரில் போலீசாரினால் பொதுமக்கள் மீது, மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக போராடுகின்ற பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை அடுத்து அவர்கள் இப்பொழுது பொது முடக்கம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டியவை, எதுவும் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல்களாக அவை இடம்பெற்றிருக்கின்றன. அமைதி வழியாக தங்களுடைய உரிமைகளுக்காக போராடிய அந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களாக இவை கருதப்படுகின்றன. இந்த காற்றாலை திட்டம் குறித்து உங்களுடைய ஆதரவாக இருக்கலாம், எதிராக இருக்கலாம், அதெல்லாம் தனிப்பட்ட கருத்துக்கள். ஆனால் மன்னார் பொதுமக்களுக்கு தான் முதலாவது உரிமை இருக்கிறது. தங்களது உரிமைகளை பற்றி, இல்லாவிட்டால் தாங்கள் வாழும் நிலம் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்ற விடயம் குறித்து மக்களுக்கு வெளிப்படுத்தும். அவர்கள் காற்றாலை திட்டம் தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். இதுபோல் அங்கே கனியமண் அகழ்வும் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். இந்த இரண்டும் தங்களது மன்னாரில் தாங்கள் வாழ்கின்ற உரிமையை பாதிக்கின்ற விடயங்கள், தங்களது வாழ்விடங்களை பாழாக்குகின்ற விடயங்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர். கடந்த காலங்களில் உருவாக்கப்பட்ட தம்பவண்ணி காற்றாலை திட்டம் தொடர்பாகவும் அது பற்றி இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாகவும் தனியான செய்தி குறிப்பொன்று தந்திருந்தது. இப்படி இருக்கும்போது நேற்று முன்தினம் தங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து எதிர்ப்பை வெளியிட்டு மன்னாரில் பொது முடக்கம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது இன்றைய தினம். காவல்துறையினர் தங்கள் மீது மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து இந்த பொது முடக்க போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவரான அருத்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். மன்னாரில் நேற்று 57வது நாளாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது சுழற்சி முறை போராட்டம். இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கொண்டு வந்திருந்தார். இன்று திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்திலிருந்து கண்டன பேரணி ஆரம்பிக்கும் என்றும், குறித்த பேரணி மன்னார் பசார் பகுதியை வந்தடைந்த பிறகு அங்கிருந்து எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்பப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மதியம் 1:30 வரை இது முன்னெடுக்கப்படும். போராட்டத்தின் இறுதியில் தங்களுடைய கோரிக்கை அடங்கிய மனுவை ஜனாதிபதிக்கு கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு அது கையளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இதற்கு பல அமைப்புகளும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. இந்த கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் இது குறித்து எதிர்த்து கட்சிகள் சார்பாக சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லப்படும் ஒரு விடயத்தை அரசாங்கம் இப்படித்தான் ஆரம்பித்திருக்கிறது என்று மனோ கணேசன் தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். எதிர்க்கட்சி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தனமும் பொதுமக்கள் மீது இப்படி நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். காற்றாலை திட்டம் முன்னெடுக்கப்படுவது, அதுபோல சூழலியல் ஆய்வின் அடிப்படையில் அது முன்னெடுக்கப்படுவது போன்ற விடயங்கள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படலாம் என்றாலும் பொதுமக்கள் இவ்வாறு அமைதி வழி போராட்டம் நடத்தும் போது அவர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல்கள் கட்டாயமாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவை. அரசாங்கம் இதை தெரிந்தே செய்ததா என்பது குறித்த கேள்விகள் இப்பொழுது எழுப்பப்பட்டுள்ளன. இந்த விடயம் குறித்து ஒரு பக்கம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதற்கு இப்பொழுது பொதுமக்கள் தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக அவர் சொன்ன ஒரு சில விடயங்கள்: போராட்டக்காரர்கள் மன்னாரை மீட்டெடுப்போம் என போராட்டத்தை கட்டவிழ்த்திருக்கின்றார்கள். மன்னாரை மீட்டெடுப்பதற்கு தங்களை தவிர யாரும் கிடையாது என்று குறிப்பிட்டு அவர்கள் நடத்தி வருகின்ற போராட்டம் காரணமாக இந்த போராட்டத்தின் பின்னால் ஒரு அரசியல் காய் நகரத்தில் இருக்கிறது என்று அவர் ஊடகங்களுக்கு தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த காற்றாலை நிலையம் அமைப்பது தொடர்பாக ஒரு பிரச்சனை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதியுடன் உரிய தரப்புகள் பேசப்பட்ட பிறகு இப்பொழுது மின்சார கம்பங்களை நிறுவுவதற்கான குழிகள் தோண்டப்பட்டுள்ளன, அவற்றை அமைப்பதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பிடுகின்றார் ராமலிங்கம் சந்திரசேகரன். அது மின்சார கம்பங்களை அமைப்பதற்காக அல்ல, காற்றாலைகள், பிரம்மாண்டமான காற்றாலைகளை உருவாக்குவதற்காக என்று மக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது அதை அமைப்பதற்கு விடுங்கள் என்று தாங்கள் மக்களை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும், போராட்டத்தை கட்டவிழ்த்து விட்டவர்களை பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் காற்றாலை மின் நிலையத்தை அமைக்கும் போதும் அதனை திறந்து வைக்கும் போதும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த கம்பெனிகளோடு ஏதோ ஒரு வகையில் கொடுக்கல் வாங்கல்களை செய்தவர்கள் இந்த போராட்டத்தின் பின்னால் இருக்கின்றார்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சுமத்தி இருக்கிறார் அமைச்சர்.
இதுபோல கடந்த காலங்களில் மன்னாரில் காற்றாலை மின் நிலையங்கள் அமைக்கின்ற போது எதிர்ப்பு தெரிவிக்காதவர்கள் இப்போது தமது எதிர்ப்பை தெரிவிப்பது இவர்களுக்கு பின்னால் அரசியல் காய் நகரத்தில் இருக்கின்றது என்பது தனக்கு புலப்படுவதாக அவர் குறிப்பிடுகின்றார். அவர் தன்னுடைய கருத்துக்களில் குறிப்பிட்ட ஒரு விடயத்துக்கு மன்னாரிலிருந்து பல்வேறு அமைப்புகளும் மக்களும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக மக்கள் பொறியிலே சிக்குவதாகவும் இதன் பின்னால் அரசியல் வலி ஒன்று விரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது மக்கள் நடத்தி வருகின்ற இந்த போராட்டத்தின் காரணமாக மன்னாருக்கு எதிர்காலத்தில் எந்த ஒரு அபிவிருத்தி நடவடிக்கையும் கிடைக்காது என்று அவர் எச்சரித்திருப்பது அச்சுறுத்துவது போல இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற இந்த பொது முடக்கத்தில் இது பற்றிய விடயங்கள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிகிறது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர் சங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் இந்த நாளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது 4வது நாளாக நேற்றைய நாளில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியுமே இந்த போராட்டம் இடம்பெற்று வருகிறது. அப்படி இருக்கும்போது இதிலே 5 மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். நேற்றைய போராட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமால் பண்டாரோ ஒரு மிக முக்கியமான விடயத்தை நேற்றைய நாளில் வெளிப்படுத்தியிருந்தார். இஸ்ரேலிலிருந்து 12 இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்ட செய்தி அது. இவர்கள் கடத்தப்பட்டதற்கான காரணம் பற்றி விசாரித்த வேளையில் இந்த இலங்கையர்கள் மனநல பிரச்சனைகள் இல்லாவிட்டால் போதைப் பொருள் பாவனை பிரச்சனை காரணமாக, ஒடுக்கவின நடவடிக்கைகள் காரணமாக திருப்பி அனுப்பப்பட்டதாக குறிப்பிடுகின்றார். மனநல பிரச்சனை மற்றும் போதைப்பொருள் பாவனை பிரச்சனைகள் உள்ளவர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவதை தடுக்குமாறும் தவிர்க்குமாறும் அந்த தொடர்புடைய குடும்பங்களை இலங்கை தூதரகம் வலியுறுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலில் இவர்கள் கட்டுமான வேலைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கே பொருத்தமற்ற நடவடிக்கையை வெளிப்படுத்திய மேலும் 2 இலங்கையர்கள் கடந்த வியாழக்கிழமை இஸ்ரேலிலிருந்து கொழும்புக்கு நாடு கடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். 12 பேர் இவ்வாறு நாடு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முதலில் அவர்கள் இஸ்ரேலிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு இலங்கை தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு உத்தியோகபூர்வமாக ராஜதந்திர ரீதியில் இப்பொழுது நாடு கடத்தப்படுகின்றார்கள். இதுவேளை கெகல் பத்திர பத்மே வெளிப்படுத்திய பல்வேறு விடயங்கள், அதுபோல பெக்கோ சமன் வெளியிட்ட சில விடயங்கள் குறித்து இப்பொழுது விசாரணையில் இருக்கின்ற சம்பத் மனம்பேரி தெரிவித்த சில கருத்துக்கள் நேற்று சிங்கள ஊடகங்களிலே வெளியாகி இருந்தது. அண்மையில் மித்தனிய பிரதேசத்தில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்கான ரசாயனம் அடங்கிய கொள்கலன் தொடர்பாக இப்பொழுது கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுகின்ற சம்பத் மனம்பேரி. இவர் முன்பு காவல்துறையிலே இருந்தவர். அதுபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர். அண்மையில் தான் இவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். முன்பு அவர்களது உள்ளூராட்சி வேட்பாளராகவும் இருந்தவர். அவரை விசாரித்த வேளையில் பல்வேறு விடயங்கள் வெளிவந்திருப்பதாக இப்பொழுது மேல் மாகாண வடக்கு குற்றத்தரப்பு பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பெக்கோ சமன் வெளியிட்ட உத்தரவு இதிலே முக்கியமானது. இந்த கொள்கலங்களை மித்தனியாவுக்கு கொண்டு செல்லுமாறு வெளிநாட்டிலிருந்து தனக்கு பெக்கோ சமன் அப்போது உத்தரவிட்டிருந்தார் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதாவது வேண்டுகோள் அல்ல, குறிப்பிட்டார், கூறினார் அல்ல, உத்தரவிட்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறார். அதில் ஆனால் போதைப் பொருள் தயாரிப்புக்கான ரசாயனம் இருந்தது தனக்கு 2 நாட்களுக்கு பிறகே தெரிய வந்தது என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார் இப்பொழுது மனம்பேரி. பெக்கோ சமன் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் வாட்ஸ்அப் மூலமாக சம்பத் மனம்பேரிக்கு செய்திகளை அனுப்பி 2 கொள்கலங்களை துறைமுகத்திலிருந்து விடுவித்து எடுக்குமாறு குறிப்பிடுகிறார். எனவே தான் அந்த வேளையில் இது ஏதாவது சிக்கலை ஏற்படுத்துமாறு கேட்டதாகவும், அதுக்கு பெக்கோ சமன் அப்படி இல்லை, தன்னை அவர் ஐயா அண்ணா என்று அழைப்பதாக குறிப்பிட்டு, வெறும் கற்கள் தான் வருகிறது, துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது, நீங்கள் போய் எடுத்தால் சரி. எனவே துறைமுகத்தில் ஏற்கனவே அவர் இன்னொரு ஆளை வைத்து அதை விடுவிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். எனவே பெக்கோ சமனின் வார்த்தைகளை நம்பித்தான் தான் அந்த தன்னுடைய சகோதரரான பியால் மனம்பேரியின் உதவியோடு இந்த கொள்கலங்களை பெற்று மித்தனியாவுக்கு கொண்டு வந்ததாக குறிப்பிடுகிறார். கொள்கலங்களை கொண்டு வந்து அங்கே தன்னுடைய அந்த காணிகளை அவற்றை கொட்டிய பிறகு 2 நாட்களுக்கு பிறகுதான் அதிலே ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கப்படுகின்ற ரசாயனங்கள் இருந்ததாக அவர் குறிப்பிடுகிறார். அப்போது பெக்கோ சமனுக்கு மனம்பேரி மீண்டும் வாட்ஸ்அப் மூலமாக தகவல் அனுப்பியிருக்கின்றார். இவற்றில் இருக்கின்ற சிக்கல் இருந்து தன்னை விடுவிக்குமாறு உடனடியாக அவற்றை அங்கிருந்து அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கின்றார். அதற்கு பிறகுதான் அந்த ரசாயன கலவை அங்கிருந்து லொரிகள் மூலமாக நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை மற்றும் கந்தானை ஆகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக இப்போது விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தின் கரூரில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அந்த துயரச் செய்தி, அனர்த்த விடயங்களை பார்ப்பதற்கிடையில் இன்றும் இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்த மீனவர்களின் கைது தொடர்பான விவரம் ஒன்று கிடைத்திருக்கிறது. நேற்று இலங்கை நெடுந்தீவு அருகே மீன்பிடியில் ஈடுபட்ட காரைக்கால் மீனவர்கள் இவ்வாறு கைது செய்யப்படுகிறார்கள். 12 பேர். இவர்கள் எல்லை தாண்டி நடத்திய இந்த மீன்பிடி நடவடிக்கை காரணமாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு நேற்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை அடுத்து இவர்களிடமிருந்து மீன்பிடிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு படகும் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார்கள். பின்னர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் கடற்தொழில் நீரியல் வளங்கள் திணைக்கள அதிகாரிகளால் இவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு நேற்று உடனடியாக யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதவான் இல்லத்திலே இவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் வருகின்ற 1ஆம் தேதி வரை, அக்டோபர் 1 வரை இவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார்.
இந்த எல்லை தாண்டி இடம்பெறுகின்ற மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக இரண்டு அரசாங்கங்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்தாலும் இவை கடந்த காலங்கள் போல மிக தீவிரமாக இடம்பெறாமல் இப்பொழுது எப்போதாவது இருந்துவிட்டு இடம்பெறுவதன் காரணமாக ராஜதந்திர ரீதியில் இந்த நடவடிக்கைகள் தீர்க்கப்படும் என்று முடிவு காணப்பட்டிருப்பதாக தெரிகிறது. உத்தியோகபூர்வமான விடயங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. தமிழகத்தில் தேர்தல் தொடர்பான பரபரப்பு அண்மை காலமாக தொற்றியதை அடுத்து இப்பொழுது பல்வேறு அரசியல் கட்சிகள் மத்தியில் ஒரு பக்கம் விமர்சன மோதல்கள், அதுபோல வாக்குக்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வந்தாலும் அண்மை காலமாக தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை விஜய் ஆரம்பித்த பிறகு ஒரு விதமான பரபரப்பு தொற்றி இருப்பதை பார்க்கிறோம். விஜயின் உரைகள் நேரடியாக தமிழக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதுபோல இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதாவையும் குறிவைத்து விமர்சன ரீதியாக இருக்கின்ற வேளையில் இவருக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் இந்த கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒரு நடிகராக இருந்தவர் எப்படி இப்போது அரசாள வரலாம் என்பது தொடர்பான விமர்சனங்கள் முதல் கொள்கை இல்லாதவர் என்று சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பாக சொல்லப்படுகின்ற விமர்சனங்கள் வரை பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற நேரத்தில் விஜய் இப்பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மக்கள் சந்திப்புகளை நடத்தி பரப்புரை கூட்டங்களுக்கு சென்று வருகிறார். அதிலே ஒரு கூட்டம் தான் நேற்று முன்தினம் கரூரில் சனிக்கிழமை இடம்பெற்ற கூட்டம். அந்த கூட்டத்தின் போது இடம்பெற்ற சன நெரிசலில் சிக்கி இதுவரை 40 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். மிக பெரும் துயரம் தரக்கூடிய ஒரு விடயம். அதுபோல 100 பேருக்கு மேற்பட்டவர்கள் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இதிலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. ஒரு பக்கம் விஜய் நேரத்துக்கு இந்த கூட்டத்துக்கு வரவில்லை என்ற ஒரு விமர்சனம், அவர் 7 மணித்தியாலங்கள் மக்களை காக்க வைத்தார் என்று சொல்லப்படுகிற விடயம், ஒழுங்கான சரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லப்படுகிற விடயம், பல பேர் நீண்ட நேரமாக காத்திருந்து அதில் குழந்தைகளோடு காத்திருந்தவர்கள் பல பேர் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் சிரமப்பட்டு போனதாக சொல்லப்படுகிற வேளையில் இந்த கரூரில் விஜய் கலந்து கொண்ட பரப்புரை நெரிசலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 40 பேர் பலியான சம்பவத்துக்கு ஒட்டுமொத்த போலீசாரும் காரணம் என்று விமர்சனங்கள் எடுத்திருக்கின்றன. போலீசார் ஒரு விதத்தில் இதில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டிருப்பதாக தெரிகிறது. 137 பேர் மட்டும்தான் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல போலீசாரினால் லத்தி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இப்பொழுது கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கின்றார்கள். வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் 7 அல்லது 8 பேர் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் என்றும் ஒரே அடியாக இந்த இறப்பு எண்ணிக்கை தாண்டியது, அதுபோல் அவர்கள் இறந்த காரணங்களை பார்க்கும்போது தங்களுக்கு ஆச்சரியமாக உள்ளது என்று பல சந்தேகங்களும் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியாளர்கள், அரசாங்கத்துறையைச் சேர்ந்தவர்கள், அமைச்சர்கள் உடனடி நடவடிக்கைகளை எடுத்தது ஒரு யுத்த கால இடர் நிவாரண நடவடிக்கை போல உடனடியாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் நிதியுதவி வழங்கும் உதவிகள், அதுபோல அமைச்சர்கள் உடனடியாக அங்கே சென்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக நேற்று முன்தினம் இரவே உடனடியாக பயணித்தது. நேற்றைய நாளில் பல்வேறு அமைச்சர்கள், குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட பல பேர் அங்கே பயணித்தது. இப்படியான பல்வேறு விடயங்கள் குறித்து ஒரு பக்கம் சந்தேகங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதுபோல பரஸ்பரம் இரு தரப்பிலும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன. இதிலே விஜய் கலந்து கொண்ட கூட்டத்திலே மின்சார துண்டிப்பு இடம்பெற்றதாகவும் இதன் காரணமாகத்தான் இந்த தள்ளு முள்ளு நெரிசல் இடம்பெற்றதாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் பற்றி விசாரித்த வேளையில் இப்போது முதலமைச்சரே அது பற்றிய விடயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் விஜய் பேசி முடித்த பிறகுதான் மின்சாரம் அங்கே துண்டிக்கப்பட்டது, அது பொதுமக்களின் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். மின்சார வாரியமும் இது குறித்து உறுதிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற பரபரப்பிலே பல பேர் இளைஞர்கள் டிரான்ஸ்பார்மர்ஸ் மீது, மின் கம்பங்கள் மீது ஏற முயற்சித்ததாகவும் இதன் காரணமாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்று மின்சாரம் பாதுகாப்புக்காக துண்டிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் போலீசார் லத்தி தாக்குதலை இந்த கூட்டம் முடிந்த பிறகு என்னத்துக்காக நடத்தினார்கள், கூட்டத்தை ஒழுங்கமைக்க கூட அவ்வாறு நடத்த வேண்டிய தேவை இல்லை என்ற கேள்விகள் எழுகின்றன. அந்த பரப்புரை கூட்டம் நடந்த இடத்திலே பொதுமக்கள் அணிந்து வந்த ஆயிரக்கணக்கான செருப்புகள், துண்டுகள், அதுபோல பலரது கிழிந்து போன ஆடைகள், தண்ணீர் போத்தல்கள் ஆகியன சிதறி கிடப்பதாக சொல்லப்படுகிறது. பல பேரும் இறந்து போன உயிர்களுக்காக தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வரும் நேரத்தில் உடனடியாக அமைச்சர்கள் பல பேர் அங்கே விஜயம் செய்திருந்தார்கள். குறிப்பாக கரூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதுபோல கல்வி அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மற்றும் மா சுப்பிரமணியம் சுகாதார அமைச்சர் ஆகியோர் உடனடியாக விஜயம் செய்திருந்தார்கள். தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறன. விஜய் உடனடியாக கைது செய்யுங்கள் என்று சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கோரிக்கைகள், அதுபோல விஜயின் மீது குற்றம் சுமத்தப்பட்டு பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. இதிலே தமிழக வெற்றி கழகம் அதுபோல அவரது ஆதரவாளர்கள் காவல்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, அதுபோல போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றாலும் உடனடியாக போலீஸ் தரப்பிலும் சில விடயங்கள் சொல்லப்படுகின்றன. மிக குறுகலான பகுதியில் ஆரம்பத்திலே அனுமதி கேட்டிருந்தார்கள். காவல்துறை தான் வேலுசாமிபுரத்தை பரிந்துரைத்த போது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அங்கே 500 காவல்துறையினர் காவல் பணியில் ஈடுபட்டதாக ஒரு பக்கம் செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்த கூடுதல் டிஜிபி தெரிவித்திருந்தார். ஆனால் 137 பேர் அங்கே காவல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டதாக இன்னும் ஒரு போலீசார் குறிப்பிட்ட செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. இதுபோல தாமதமாக விஜய் அங்கே கூட்டத்துக்கு வந்திருந்தார்.
பொருத்தமான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை, சரியான அனுமதியை கோரி சரியான இடத்திலே கூட்டத்தை நடத்தவில்லை என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் குற்றம் சுமத்தப்படுகிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினால் அவர்களது செந்தில் பாலாஜி போன்றோரால் மேற்கொள்ளப்பட்ட சதி திட்டம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற விடயமாக பல பேரும் சொல்கிறார்கள். மருத்துவமனையில் இப்பொழுது 100 பேர் சிகிச்சை பெற்று வரும் வேளையில் உடனடியாக வழமையாக இந்த கள்ளக்குறிச்சியிலே ஒரு கள்ளச்சாராய விடயம் இடம்பெற்றது. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அந்த செய்திகள். தமிழக அரசாங்கம் தொடர்பாக, இப்போது இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக பேசப்பட்ட விடயம் அண்மை காலமாக. அதில் 70 மரணங்கள் இடம்பெற்ற வேளையில் அரசாங்கம் அதற்கு பொறுப்பெடுக்கவில்லை. அங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் விஜயம் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போது அவர் அங்கே செல்லவில்லை. அமைச்சர்கள் யாரும் விஜயம் செய்திருக்கவில்லை. அண்மையில் ஏற்படுத்தப்பட்ட ஏனைய மரணங்கள் தொடர்பான விசாரணைகள் இல்லாவிட்டால் இப்படியான விடயங்கள் தொடர்பாக இவ்வளவு அக்கறை செலுத்தாத ஆளும் தரப்பு இம்முறை இந்த மரணத்தை வைத்து லாபம் தேட முயற்சிக்கிறது, பிணங்களின் மீதான அரசியல் என்று சொல்லி கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் எழுப்பப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த இருதரப்பு குற்றச்சாட்டுகளும் பலமாக இருந்து கொண்டிருக்க பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அங்கே சென்று தங்களுடைய அஞ்சல்களை செலுத்தி இருந்தார்கள். ஆனால் குழந்தைகளை இங்கே கொண்டு சென்றது யாருடைய தவறு? தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அடிக்கடி இதை குறிப்பிட்டு வந்திருக்கிறார். குழந்தைகளை கொண்டு வராதீர்கள், இளைஞர்கள் பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும், அதுபோல தன்னை பின்தொடர வேண்டாம், அருகே வந்து சந்திக்க முயல வேண்டாம், இப்படியான விடயங்கள். ஆனால் பல பேரும் சுமத்துகின்ற குற்றச்சாட்டு, விஜய் ஆரம்பத்திலிருந்தே தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு அரசியல் கட்சியாக இதை கட்டமைத்து அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தவில்லை, அவர்களுக்கான சரியான ஆலோசனைகளை வழங்கவில்லை என்று குற்றம் சுமத்தப்படுகிறது. சரியான வழிநெறிகளை பின்பற்றியிருந்தால் இப்படியான மரணங்கள் நிகழ்ந்திருக்காது என்று சொல்லப்படுவதும் உண்டு. குழந்தைகளை இவ்வாறு கொண்டு செல்வது மிக மோசமான ஒரு முன்னுதாரணம். ஆனால் அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் யாரும் குற்றம் சுமத்த முடியாது. அதாவது அந்தந்த பெற்றோரது விடயம். சிறு பிறந்து 1 மாதத்துக்கு உள்ளான குழந்தைகளை கொண்டு வந்து பெயரிட கொண்டு வந்த பெற்றோர்களை நாங்கள் நேற்று பார்த்தோம் காணொலிகள். எனவே அக்கறை இல்லாமல் இந்த குழந்தைகள் பலியெடுக்கப்பட்டதுக்கு அந்த பெற்றோர் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் அந்த குழந்தைகளின் மரணம் உண்மையில் கண்டிக்கப்பட வேண்டியது இல்லையா? இந்த சூழ்நிலை இருக்கும்போது இன்று விஜயின் சென்னையில் உள்ள நீலாங்கரை வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று வந்திருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. இதையடுத்து பாதுகாப்பு அங்கே பலப்படுத்தப்படுகிறது. அந்த உடனடியாக போலீசார் அங்கே குவிக்கப்பட்டது வரையில் அதற்கும் விஜய் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் ரசிகர்கள், அதுபோல தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் பல பேர் விஜய்க்கு பாதுகாப்பு ஏற்பாடு வழங்குகிறோம் என்ற அடிப்படையில் அவரை மிரட்டுவதாக இல்லாவிட்டால் மறைமுகமான எச்சரிக்கை கொடுப்பதாக சொல்லப்பட்டு தாங்கள் பாதுகாப்பு ஏற்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். விஜய் மீது முன்வைக்கப்படுகின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு, நேற்று இந்த உயிரிழப்புகள் இடம்பெற்ற வேளையில் அவரது கட்சியைச் சேர்ந்தவர்களோ அவரோ அங்கே திருச்சி கரூரில் நின்றிருக்கவில்லை. அவர் உடனடியாக சென்னைக்கு புறப்பட்டு விட்டார். அது பாதுகாப்பு காரணங்களா, இல்லாவிட்டால் அங்கே இருந்தால் கலவரமாக இது மாறக்கூடிய வாய்ப்பு இருந்ததா, இப்படியான பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அந்த வேளையில் அவர் மருத்துவமனைக்கு சென்றிருந்தாலும் ஒரு பக்கம் ஏதாவது எதிர்ப்பு இருந்திருக்கலாம். இதேவேளை மேலும் பொதுமக்கள் அங்கே குவிந்திருக்கலாம். அவரை காணத்தானே இந்த பொதுமக்கள் வந்து குவிந்திருந்தார்கள். எனவே இதன் காரணமாக இன்னும் இழப்புகள் ஏற்படுவதை அவர் தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லப்படுவதும் உண்டு. ஆனால் பொறுப்பான ஒரு அரசியல் தலைவராக அவர் நேற்று தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி அந்த மக்களுக்கு நடந்ததை பார்த்திருக்கலாம். 24 மணித்தியாலங்கள் கழிந்த பிறகுதான் அவர்கள் அவ்வாறு மருத்துவமனை பக்கம் விஜயம் செய்திருந்தார்கள் என்பதை பொது சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயம். நேற்று தமிழக அரசு இறந்தவர்களது குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்து வருவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்குவதாக தெரிவித்திருந்தது. இன்னும் பல்வேறு உதவிகள் பலரால் வழங்கப்படுகின்ற வேளையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய ட்விட்டர் பக்கம் மூலமாக, உத்தியோகபூர்வமான கட்சி ட்விட்டர் பக்கம் மூலமாக ஆழ்ந்த அனுதாபங்களை இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றனர். ஆழ்ந்த அனுதாபங்களை இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றனர். இதுபோல அவர்களது இழப்பிலே தானும் பங்கெடுப்பதாகவும், உயிரிழந்தவர்களது உயிர்கள் இழந்ததுக்கு ஈடுகட்ட முடியாத பணத்தின் மூலமாக இருந்தாலும் கற்பனைக்கு மெட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக கனத்து போயிருக்கின்ற சூழல் என்று சொல்லி குறிப்பிட்டு தான் பதிவு செய்திருக்கின்ற மிக நீளமான அந்த பதிவிலே இறந்தவர்களது குடும்பங்களுக்கு ஆளுக்கு தலா 20 லட்சம் ரூபாயும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டு, இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை என்றுதான் இருந்தாலும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவனாக என் கடமை என்று குறிப்பிடுகிறார். அதே போல காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிகிச்சையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் நம் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக செய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் அருளால் அனைத்திலிருந்தும் நாம் மீண்டு வர முயற்சிப்போம் என்று குறிப்பிடுகிறார். அவர் யார் மீதும் குற்றம் சுமத்தவில்லை. இந்த இடத்துல ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் அமைப்பாளர் சீமான் அண்மை காலமாக விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். ஆனால் இந்த இடத்திலே அவர் தன்னுடைய தம்பி விஜயின் கூட்டத்திலே நிகழ்ந்த அந்த விடயத்தில் பாதிக்கப்பட்ட உறவுகளை பார்க்க சென்றிருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டு நேரடியாக அவர் விஜயம் செய்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக இவர் மீது விமர்சனங்களை முன்வைக்காவிட்டாலும் அதன் சமூக வலைத்தளங்கள் மூலமாக அவர்களது ஆதரவாளர்கள் நேரடியாக விஜய் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றார்கள். தமிழக வெற்றி கழக
உறுப்பினர்களும் ரசிகர்களும் தொண்டர்களும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்த ஒரு விடயம். இந்த மரணங்களில் தங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆம்புலன்ஸ்கள் இடைநடுவே கூட்டத்தை குழப்புமாறு விடுக்கப்பட்டன. அதுபோல விஜய் வந்தவுடன் அவரை வரவேற்கின்ற நேரத்திலும் 30 நிமிடங்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இப்படியான பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே இது உண்மையில் ஒரு அரசியல் ரீதியிலான மோதலாக ஒரு பக்கம் இருக்கிறது. இறந்து போனவர்களுக்காக துடிக்கின்றவர்கள், அவர்களுக்காக கவலைப்படுகின்றோரை தாண்டி இதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் லாபம் ஈட்டுகின்ற முயற்சியில் இரண்டு தரப்பும் ஈடுபடுகிறதோ, இல்லாவிட்டால் இரண்டு தரப்பிலும் சில குறிப்பிட்டவர்கள் ஈடுபடுகின்றார்களோ என்பதுதான் எங்களுக்கு மனதை மீண்டும் வெறுக்கச் செய்கின்ற, அதுபோல இப்படி அரசியல் இப்படித்தானா, மிக கீழ்த்தரமான பிண அரசியல், சாவு அரசியல் தான் நடக்கிறதா என்ற கோபத்தை பலருக்கு வரவழைப்பதாக அமைந்திருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள்? தமிழக மக்கள் இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த அரசியல் கலாச்சாரம் எப்படி மாற வேண்டும்? அதுபோல குழந்தைகளை அழைத்துக் கொண்டு இந்த அரசியல் கூட்டங்களுக்கும் சினிமா நடிகர்களை காண செல்கின்ற இந்த கூட்டங்களையும் இந்த மோகத்தையும் எவ்வாறு தவிர்த்துக் கொள்வது, இது பற்றி உங்கள் கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய செய்திகள் இவைதான். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள விடுகிறேன். இந்த செய்திகள், இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைப்பதாக இருந்தால் தயவு செய்து இந்த ARVLotion நியூஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களும் நல்ல உரையாடல்களும் தொடர்ந்து வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் சந்திப்போம்.